இது போக்கோவோட புது மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ X4 Pro. ஸோ இந்த ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஓகேவா இல்லையா, என்ன தான் பண்ணியிருக்காங்க, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ரொம்ப ஃபெமிலியரான போக்கோ பாக்ஸ், பிளாக் அண்ட் yellow கலர்ஸில். சரி, இப்போ கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு எல்லோ இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் டூல், குவிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட், அப்புறம் வாரண்டி கார்டு, இது போக ஒரு சாஃப்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து போக்கோ X4 Pro ஃபோனுக்கு வருவோம். இங்கே இந்த எல்லோ வேரியண்ட் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட் கலர் ஆப்ஷன். UAEயில் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்ஃபேக்ட் பேஸ் கான்ஃபிகில் இது அவைலபிளாகவே இல்லை. டெக்னிக்கலாக அவைலபிள்னு சொல்கிறாங்க, பட் ஆன் சேல் ப்ளூவும் பிளாக்கும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த கலர் வேணும்னா டாப் 256GB வேரியண்ட் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஹோப்ஃபுல்லி மற்ற மார்க்கெட்ஸில் இந்த மாதிரி போக்கோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எனிவேஸ், இங்கே இந்த பேக் அந்த ஸ்பாட்லைட் மாதிரி உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆனாலும் இது வெறும் பிளாஸ்டிக் தான். Redmi Note 11 Pro 5G மாதிரி கிளாஸ் கிடையாது. ஏன் இங்கே Redmi Note 11 Pro 5G மென்ஷன் பண்ணுறேன்னா, இதை தவிர மற்றபடி எல்லாமே அந்த ஃபோனில் என்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் இங்கே போக்கோ கொடுத்துருக்காங்க. எனிவே, நம்ம இப்போதைக்கு பாக்ஸ்க்கு வருவோம். ஒரு USB Type A to Type C கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன்ஸோடு இருக்குது. ஃபைனலாக ஒரு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி உள்ள 5000 mAh பேட்டரியை 0 to 90 வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஃபுல் சார்ஜ் 41 நிமிஷத்தில். இந்த கெப்பாசிட்டி பேட்டரிக்கே இது ரொம்பவே நல்ல நம்பர்ஸ். இப்போ 5000 mAh பேட்டரி இருந்தாலும் ஃபோன் இன்னமும் ஸ்லீக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் கிட்டத்தட்ட 8.1 mm, வெயிட் 205 grams. ஸோ இந்த திக்னஸ் வெயிட்டோட அஃப்கோர்ஸ் ஓவரால் சைஸ்க்கு இது ஒரு சிங்கிள் ஹேண்ட் யூஸ் ஃப்ரெண்ட்லி ஃபோன்லாம் கிடையாது, பட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. பில்டுன்னு பார்க்கையில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான், பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசைன் நல்லா இருக்குது. சரி, மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் பிரைமரி ஸ்பீக்கர், USB Type C போர்ட், அப்புறம் ஒரு ட்ரே இருக்குது. இங்கே 2 சிம்ஸ் இல்லை, ஒரு சிம்மும் மைக்ரோ SD கார்டும் யூஸ் பண்ணலாம். லெஃப்ட்டில் எதுவும் இல்லை. டாப்பில் IR பிளாஸ்டர், செகண்டரி மைக், செகண்டரி ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். எஸ், இங்கே 2 ஸ்பீக்கர் இருக்குது. அவுட்புட் நல்லா லவுடாக கிளியராக இருந்துச்சு. ரைட்டில் வால்யூம் பட்டன்ஸும் பவர் கீயும் இருக்குது. இந்த பவர் கீ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் டபுள் ஆகுது. நல்லா ரெஸ்பான்சிவாக குயிக்காக இருந்துச்சு, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன், ஃப்ரண்ட்டில் உள்ள செல்ஃபி கேமரா, 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக், இதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த செல்ஃபி கேமரா f2.5 லென்ஸோட பேராக இருக்குது. இங்கே எடுத்த செல்ஃபிஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பாக டீட்டெயில்டாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி பாதி ஃபேஸில் மட்டும் லைட் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் கூட ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நல்ல செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ். ஆனால் வீடியோன்னு பார்க்கல 1080/30 தான் மேக்ஸிமம். இது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டீட்டெயில் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. செல்ஃபி வீடியோ மட்டும்னா பரவாயில்ல, பட் ரியர் கேமராவும் 1080p/30 லாக் ஆகிருக்கு. இது ஒரு சிப் லிமிடேஷன் மாதிரி தெரியுது. ஏன்னா இதே சிப்போட வந்த Realme 9 Proவும் சரி, iQOO Z6ம் சரி, அதுலேயும் 1080/30 தான் மேக்ஸிமமாக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா குவால்காம் இங்கே லைட்டாக சொதப்பியிருக்காங்க. இந்த ஃபோனில் Snapdragon 695, இதுக்கு முன்னாடி உள்ள சிப் 690. அந்த சிப்பில் 4K சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ புது சிப்பில் ஏன் இருக்கிற ஃபீச்சரை ரிமூவ் பண்ணுறாங்க தெரில. எனிவேஸ், ஸ்டில் இமேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 108 மெகாபிக்சல் 1/1.52 இன்ச் சென்சர் நோனா பின்னிங்கோட. ஸோ எஃபெக்டிவாக 2.1 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ் கிடைக்குது. இமேஜஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா தான் இருந்தது. லோ லைட்டில் கூட இந்த செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஷட்டர் இன்ஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ இங்கே ஹாப்பி மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்க சப்ஜெக்ட்ஸ் எதாவது ஷூட் பண்ணிங்கன்னா நிறைய பிளரி ஷாட்ஸ் இருக்க தான் போகுது, ஒரு யூஸபிள் ஷாட் கிடைக்கிற வரைக்கும். பின்னாடி மொத்தமாக 3 கேமராஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது நல்ல கேமரா, மற்ற ரெண்டும் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயில்ஸும் நல்லா இல்லை, ப்ளஸ் டைனாமிக் ரேஞ்சும் இங்கே இந்த சன் எவ்வளோ ப்ளோ அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கே தெரியும். 3வது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ. எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியுமே இங்கேயும் சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக 3 கேமராஸ் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு. ஆனால் ஓவரால் செகண்டரி கேமராஸ் அந்தளவுக்கு இல்லாட்டியும் அந்த சிப் லிமிடேஷனால் 1080pல லாக் ஆகிருந்தாலும் பிரைமரி கேமராவும் சரி, செல்ஃபி கேமராவும் சரி இங்கே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த செக்மெண்ட்டுக்கு ஆப்டிக்ஸ் பரவாயில்ல. சரி, இப்போ அந்த SoCக்கு வருவோமே. இதில் 4K சப்போர்ட் இல்லாட்டியும் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. X4 Pro யூஸ் பண்ணுறதுக்கு டே டு டே யூஸ்க்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. சாஃப்ட்வேர்
இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எக்கச்சக்கமான ப்ளோட் இருக்குது, நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் ஃபோனில் ப்ரீலோட் பண்ணையில் பிராண்ட்ஸ்க்கு காசு கிடைக்கும். ஸோ அவங்க ப்ரைஸிங் சப்சிடைஸ் பண்ணுறதுக்காக எல்லா பிராண்ட்ஸுமே கொஞ்சம் ஆப்ஸ் ப்ரீலோட் பண்ணுவாங்க. இங்கே போக்கோ கொஞ்சம் ரொம்பவே ஓவராக போன மாதிரி தெரியுது. பட் அட்லீஸ்ட் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா MIUI 13 ரன் ஆகுது, அதெல்லாம் ஓகே. பட் Android 11 மேலே பில்ட் பண்ண MIUI 13 மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு ஜென்ரலாக சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். இது போக்கோவோட பிரச்சனை கிடையாது. எல்லா மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கும் எந்த பிராண்டாக இருந்தாலுமே சாஃப்ட்வேர் அப்டேட் ஸ்லோவாக தான் இருக்க போகுது. ஆனால் இதோட கம்பீட்டிங் ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ Realme 9 Proவோ இல்லை iQOO Z6ஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே Android 12ஓட லான்ச் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் போக்கோ இன்னமும் இந்த ஃபோனை Android 11ஓட லான்ச் பண்ணுறது ஒரு பெரிய நெகட்டிவ் மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷனாக இருந்தால் என்ன MIUI 13 கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த பாயிண்டில் கண்டிப்பாக Android 12 கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், ஆண்ட்ராய்டு வெர்ஷனை விட்டுட்டு ஆக்சுவல் சாஃப்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா டிப்பிக்கலான MIUI சாலிடான பெர்ஃபார்மன்ஸ், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், தீம்ஸ், ஃபான்ஸ், கேம் டோவோ கேம்ஸ் விளையாடையில் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா MIUI 13க்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ பண்ணியிருக்கேன், அது கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டே டு டே யூஸ் போக இன்டென்ஸ் சினாரியோஸ் இப்போ கேமிங் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணல. இங்கே உள்ள Snapdragon 695 லிக்விட் கூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட்டிங் இல்லாமல் எல்லா கேம்ஸுமே ரன் பண்ண முடிஞ்சுது. பட் அஃப்கோர்ஸ் டாப் செட்டிங்ஸில் ரன் பண்ண முடியாது. கேம்ஸ் நல்லா ரன் ஆகுது. இப்போ ஜென்ஷன் இம்பாக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, பட் லோ செட்டிங்ஸில் ரன் பண்ண வேண்டியிருந்தது. இன்னமும் இந்த OLED பேனலில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் OLED பேனல் இருக்கிறது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இங்கே ஒரு 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ், 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட நல்ல பிரைட்டான பேனல். ஸோ சன்லைட் லெஜிபிலிட்டி பிரச்சனை இருக்கக்கூடாது. கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது. ப்ளஸ் அந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸோட கம்பைன் ஆகையில் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா இருந்தாலும் ஓவரால் இந்த ஃபோன் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எதெல்லாம் இந்த ஃபோனில் நல்லா பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த டிஸ்பிளே, அந்த லிக்விட் கூல் 695லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ், 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ் இன்பாக்ஸ் சார்ஜர், பிரைமரி செல்ஃபி கேமராஸ், டிசைன், இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதே சமயத்தில் ஃபுல் பிளாஸ்டிக், சிப் லிமிடேஷன், வீடியோஸ் 1080p 30ல் லாக் ஆகிருக்கிறது, அந்த செகண்டரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ், இருக்கிற ப்ளோட்வேர், ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ், இது எல்லாமே கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ். இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே அவங்க கரெக்டான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா இக்னோர் பண்ணலாம். பட் கரெக்டான ப்ரைஸ் என்ன? இப்போ UAEயில் போக்கோ இந்த ஃபோனை 1100 dirhamலேருந்து விற்கிறாங்க. யூரோப்பில் 299 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மார்க்கெட்ஸ்லையுமே இது ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ். பட் இந்தியா இன்னமுமே ஒரு ப்ரைஸ் சென்சிட்டிவ், இன்னும் காம்படிட்டிவ் மார்க்கெட். இந்த பாயிண்டில் எனக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது. பட் இந்த வீடியோ லைவ் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும். என்ன கேட்டிங்கன்னா 18000 ரூபா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஃபோன் ரொம்பவே ஒரு நல்ல டீலாக இருக்கும். அந்த ப்ரைஸில் அஃப்கோர்ஸ் iQOO Z6ம் சரி, Realme 9 Proவும் சரி, இதே சிப்போட இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் AMOLED டிஸ்பிளே, 120 Hz, இன்னும் ஃபாஸ்ட்டான சார்ஜிங், பெட்டரான பிரைமரி கேமரா அதெல்லாம் இருக்கிறதுனால 18000 வரைக்கும் ப்ரைஸிங் ஓகேயாக இருக்கணும். 20க்கு மேலே ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வருத்தில்லை. அட்லீஸ்ட் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பாயிண்டில் ப்ரைஸிங் தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.